ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் எம்ஜி எடுத்துறேன். இன்னைக்கு நம்மளோட சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த சோலோ லிவிங் எரைஸ் சைட்லேருந்து சங்கி லெவனோட அன்டர் ஆரிஜின் ஸ்டோரி, அதாவது நம்மளோட சங்கி லெவனோட ஸ்டோரியை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த மாதிரியான மான்காவா, அதுக்கப்புறம் மாங்கா, அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஸ்டோரிஸ் பார்க்கறதுக்கு என்னோட சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் தான் இந்த மாதிரியான புது புது மான்காவா, அதுக்கப்புறம் மாங்கா ஸ்டோரிஸாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னோட சேனல் நான் அப்லோட் பண்ண போகிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சாப்டரோட ஸ்டார்டிங் சீனே ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் இடத்துல ஒரு டஞ்சன் கேட் உருவாகி இருக்கு. அதை நம்ம காட்டுறாங்க. அப்போ ஒரு அண்டர் சங்கிலவான டஞ்சன் கேட்டுக்குள்ள போக விடாம தடுக்கிறாப்புல. அப்போ அந்த அண்டர் என்ன சொல்றா அப்படின்னா, சங், உனக்கு என்ன பைத்தியமா? நீ இப்போ கேட்டுக்குள்ள போனா அதுக்கப்புறம் நீ டஞ்சனுக்குள்ள மாட்டிப்ப. திரும்பி நீ வெளியே வர மாட்ட. சொன்னா கேளுடா. எனக்கு தெரிஞ்ச விஷயம் உனக்கு நல்லா தெரியும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ உள்ள போக வேணாம் இப்போ அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நம்ம கிட்ட இவரோட பேரை காட்டுறாங்க. அண்டர் சங்கிலவான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேரை நம்ம காட்டுறாங்க. சங்கிலவான் என்ன சொல்றா அப்படின்னா, கேட்டுக்குள்ள இன்னும் சில அடிப்பட்டவங்க இருக்காங்க. நான் உள்ள வேகமா போனா அவங்கள என்னால கண்டிப்பா காப்பாற்ற முடியும். நான் போய் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப அந்த அண்டர் என்ன சொல்றா அப்படின்னா, நீ உன்னோட பையனை அம்யூஸ்மெண்ட் பார்க்ல விட்டுட்டு வந்ததா என்கிட்ட சொன்ன. நீ திரும்ப வெளியே வரலனா அவங்கிட்ட போய் நான் என்ன சொல்றது? அவனுக்கு என்ன நடக்கும்னு நீ நினைச்சு பாத்தியா? கொஞ்சம் கூட யோசனை பண்ணி பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது, அப்ப அந்த அண்டர் பேசுறத கேட்டு சங்கிலவான் அமைதியா இருக்காப்ல. சங்கிலவான் மறுபடியும் என்ன சொல்றா அப்படின்னா, இல்ல நான் கண்டிப்பா திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப அந்த அண்டர் கத்துறாப்ல, சங் நில்லுடா அப்படின்னு கூப்பிட்டு இருக்கும்போது, அப்ப சங்கிலவான் டஞ்சன் கேட்டுக்குள்ள என்ட்ரி ஆகிறாப்ல. அந்த சீனை நம்மகிட்ட காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீன், டஞ்சன் இடத்துல ஒரு பொண்ணு அடிபட்டு உட்காந்துருக்கா. மற்ற எல்லா அண்டர்ஸும் செத்து கிடக்குறாங்க. சங்கிலவான் என்ன சொல்றா அப்படின்னா, அட கடவுளே, நீ இங்கே தான் இருக்கியா, வா போகலாம் அப்படின்னு கூப்பிடும்போது, அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, கேப்டன் அப்படின்னு கூப்பிடும்போது, அப்போ சங்கிலவான் அந்த பொண்ணை தூக்கிக்கிட்டு வெளியே ஓடி போறாப்ல. அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, ஏன் நீங்கள் இந்த இடத்துக்கு திரும்ப வந்தீங்க கேப்டன்? நீங்கள் மறுபடியும் வெளியே போயிருக்கலாமே. இது மூலமா இப்போ நீங்க இந்த டஞ்சன் கேட்டுக்குள்ள மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் திரும்ப வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, சங்கிலவன் என்ன சொல்றான் அப்படின்னா, என்னால என்னோட தோழர்களை இப்படியே இங்கே விட்டுட்டு போயிட முடியாது. வா, உன்னை நான் காப்பாத்தியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப சங்கிலவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, கேட்ஸ் எப்பயுமே ஒரே நேரத்தில் க்ளோஸ் ஆகிறது இல்லை. நான் இப்போ வேகமா போய் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நெக்ஸ்ட் சீன் டஞ்சன் கேட் மறைஞ்சு போயிடுச்சு. அந்த இடத்த நம்மக்கிட்ட காட்டுறாங்க. அப்போ டஞ்சன் கேட் மறைஞ்சு போன விஷயத்தை பார்த்து சங்கிலவான் சாக்கில் இருக்காப்ல. அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சங்கிலவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, கேட் இப்போ காணாமல் போயிடுச்சு, ரொம்ப லேட் ஆகிருச்சு. ஜின்வு, உன்னை நான் பார்க்க திரும்ப வரமாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ சங்கிலவான் டென்ஷன் ஆகிறாப்ல. மறுபடியும் சங்கிலவான் என்ன நினைக்கிறா அப்படின்னா, க்ளோஸான கேட்டில் இருந்து தப்பிச்சதா இன்னும் வரைக்கும் எந்த ஒரு ரெக்கார்ட்ஸும் இல்லை. க்ளோஸான கேட்ல இருந்து தப்பிச்சதா இன்ன வரைக்கும் யாருமே வெளியே வந்ததில்லை. ஆனால் அந்த விஷயத்துக்கு சாத்தியம் இல்லைன்னு நான் இப்போ நினைக்கிறேன். ஒருவேளை இன்னொரு வழி இந்த இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எது நடந்தாலும் பரவாயில்ல, நான் இப்போ வீட்டுக்கு கண்டிப்பாக போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நெக்ஸ்ட் சீனில் சங்கிலவான் கூட இருந்த பொண்ணு இறந்துட்டா. சங்கிலவான் அவளை புதைச்சிட்டு உக்காந்துருக்காப்ல. அவர் என்ன சொல்கிறா அப்படின்னா, சாரிம்மா, உன்னை வெளியே கொண்டு போகிறதுக்காக நான் கொடுத்த என்னோட வாக்குறுதியை என்னால் இப்போ காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ சடனாக சங்கிலவான் இருக்கிற இடத்துல ஒரு வெளிச்சம் வருது. அதை நம்மகிட்ட காட்டுறாங்க. சங்கிலவான் என்ன சொல்கிறா அப்படின்னா, இது என்ன வெளிச்சம்? எனக்கு இது என்ன வெளிச்சம்னு கரெக்டாக தெரியல. ஆனால் எனக்கு இப்போ வேற வழி இல்லை, இதை தொடர்ந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ சங்கிலவான் ஒரு வெளிச்சம் மூலமாக ஒரு அரண்மனை இடத்துக்கு அனுப்பப்படுறாப்புல. அந்த சீனை நம்மகிட்ட காட்டுறாங்க. அவர் கண்ணை திறந்து பார்க்கும்போது ஒரு அரண்மனை இடத்துல இருக்காப்புல. சங்கிலவான் என்ன சொல்கிறா அப்படின்னா, என்ன இடம் இது, வித்தியாசமாக இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ சங்கிலவான் இருக்கிற இடத்துக்கு ஃப்ரேக்மெண்ட்ஸ் ஆஃப் பிரில்லியன் லைட் வராப்புல. பிரில்லியன் லைட் என்ன சொல்கிறா அப்படின்னா, நீ எந்திரிச்சிட்டியா ஃபைனலா அப்படின்னு சொல்லும்போது, சங்கிலவான் அப்போ அவரோட கத்தியை எடுத்து என்ன சொல்கிறா அப்படின்னா, நீ யாருன்னு எனக்கு காட்டு, வா சண்டை போடலாம் அப்படின்னு கூப்பிடும்போது, பிரில்லியன் லைட் என்ன சொல்கிறா அப்படின்னா, நான் இங்கே உன் கூட சண்டை போட வரல, கொஞ்சம் அமைதியாக இரு, நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ பிரில்லியன் லைட் ஒரு ப்ளூ கலர் பவரை சங்கிலவான் கிட்ட தராப்புல. அந்த சீனை நம்மகிட்ட காட்டுறாங்க. பிரில்லியன் லைட் என்ன சொல்கிறா அப்படின்னா, இதை எடுத்துக்கோ, இதை கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ சங்கிலவான் அந்த ப்ளூ கலரில் இருக்கிற பவரை தொட்டதும் அவருக்கு சில நினைவுகளை பிரேக்மெண்ட்ஸ் ஆஃப் பிரில்லியன் லைட் காட்டுறாப்புல. ஆஸ்போன் ரூலர்ஸ் கூட ஃபைட் பண்ணுற சீன்ஸு, அதுக்கப்புறம் மான்சர்ஸ் கூட ஆஸ்போன் ஃபைட் பண்ணுற சீன்ஸ் எல்லாத்தையுமே சங்கிலவானுக்கு ஃப்ரேக்மெண்ட்ஸ் ஆஃப் பிரில்லியன் லைட் காட்டுறாப்புல. அந்த சீன் நம்மகிட்ட காட்டுறாங்க.
சங்கிலாவன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும்போது, அப்போ ஒரு சீனில் ஜின்வும் சேடா மோனோரக்கா வந்து மாறுற சீனையும் சங்கிலாவனை வந்து பார்க்குறாப்புல. சங்கிலாவன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, என்ன இதெல்லாம் இப்போ நான் ஜினுவியா வந்து பார்த்தேன் அப்படின்னு வந்து சொல்லும்போது, பில்லியன் நைட் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, சங்கிலாவனை வந்து பார்த்து, நீ சுயநினைவை இழந்த அப்புறம் நாங்கள் உன்னை உள்ளே வந்து கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல சீல் பண்ணோம். அதுக்கப்புறம் ரொம்ப காலங்கள் கழிச்சு தான் இப்போ நீ முழிச்சிருக்கிற. நீ அவேக்கனடா, நீ வந்து உயிரோட வந்து இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, மோனோராக் ஆஃப் ஷேடோஸ் அவரால மட்டும் தான் நீ இப்போ உயிரோட வந்து இருக்கிற அப்படின்னு வந்து சொல்லும்போது, சங்கிலாவன் அப்போ வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, அப்பனா அதுதான் என்னோட பையன் ஜின்னுவா? அதாவது நீங்க சொல்ற மோனோராக் ஆஃப் ஷேடோஸ் தான் வந்து என்னோட பையனா? அப்படின்னு வந்து கேட்கும்போது, பிரில்லியன் லைட் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, ஜின்வு அவன் இப்போ ரூலர்ஸுக்கு எதிரியாவோ, இல்ல வந்து கூட்டாளியாவோ வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவன் எங்களோட எதிரியா வந்து இருந்தா, அவன் மோனார்க்ஸ் கூட வந்து சேர்ந்து இந்த உலகத்தை வந்து அழிக்கிறதுக்கு வந்து கண்டிப்பா வந்து முயற்சிப்பான். நான் உனக்கு ஒரு பவரை இப்ப தரேன். நீ தொடர்ந்து சங்ஜினு மேல எப்பயுமே வந்து ஒரு கண்ணு வச்சிரு. அதுக்கப்புறம் ஜின்னு அவன் மற்ற மன்னர்கள் கூட வந்து சேர வந்து பார்த்தா, அந்த டைம் அவனை நீ வந்து கண்டிப்பா வந்து தடுக்க வந்து ஆரம்பிக்கணும். நான் சொன்னது வந்து புரிஞ்சுச்சா? அப்படின்னு வந்து கேட்கும்போது, அப்ப சங்கிலவன் சங்ஜினுவை நினைச்சு வந்து பார்க்கறாப்ல. சங்கிலவன் வந்து என்ன நினைக்கிறான் அப்படின்னா, மோனோராக் ஆஃப் ஷேடோஸ் பவர் உன்னை வந்து ஆட்டி படைக்க வந்து பார்த்தா ஜின்வோ, உன்னை நான் வந்து கண்டிப்பா வந்து தடுக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் வந்து பண்ணுவேன் ஜின்வோ அப்படின்னு வந்து சங்கிலவன் வந்து கோபமா வந்து நினைச்சிட்டு வந்து இருக்கும்போது, நெக்ஸ்ட் சீன் கிழக்கு கடற்கரை அமெரிக்கா ஏரங் டஞ்சன் இடத்துல அந்த இடமே வந்து அதிருது. அதை நம்மகிட்ட வந்து காட்டுறாங்க. அப்போ ஒரு ஹண்டர் பயப்படுறான். சங்கிலவான் அப்போ அந்த டஞ்சன் இடத்துல வந்து இருக்காப்புல. அந்த சீனை நம்மகிட்ட வந்து காட்டுறாங்க. இது வந்து சோலர்லிங் மான்காவில் வந்து வந்திருக்கும். சங்கிலவான் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, டே நான் சொல்கிறத வந்து ஒரு நிமிஷம் வந்து கேளுடா, கத்தாமல் வந்து கேளுடா அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ஹண்டர் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த இடத்த விட்டு வந்து போடா, என் பக்கத்தில் வந்து வராத அப்படின்னு வந்து கத்திட்டு வந்து இருக்கும்போது, சங்கிலவன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, அடச்சே நான் சொல்கிறது இவனுக்கு வந்து புரியல போல இருக்கு. நான் இப்போ வந்து எப்படி இவங்கிட்ட வந்து பேசுறதுன்னே வந்து தெரியலையே. ஆ ஏய் நான் ஒரு கொரியன். நான் இப்போ என்னோட வீட்டுக்கு வந்து போகணும். ஹெல்ப் பண்ணுறியா? அப்படின்னு வந்து கேட்கும்போது, அப்போ நம்மக்கிட்ட சங்கிலவனோட முகத்தை வந்து காட்டுறாங்க. நிறைய வந்து முடி வந்து வச்சிருக்க மாதிரி. இந்த ஸ்டோரியை வந்து பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து புரிஞ்சுக்குன்னு நான் வந்து நினைக்கிறேன். அதாவது சில பல விஷயங்களை சோலோலிங்கில் வந்து காட்டியிருப்பாங்க. அதாவது நம்ம சங்கிலவன் எப்படி அந்த டஞ்சனுக்குள்ளே போய் வந்து மாட்டினாப்ல, அவருக்கு வந்து என்ன காரணத்துக்காக ஃப்ரேக்மெண்ட்ஸ் வந்து பவர் வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சங்ஜினுவை ஏன் வந்து சங்கிலாவன் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டும், அதுக்கப்புறம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து கரெக்டாக வந்து புரிஞ்சுக்கிட்டாருன்னு இந்த ஸ்டோரியை வந்து பார்த்ததுக்கப்புறமும் சோலோலிங்கை வந்து பார்த்ததுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து தெள்ள தெளிவாக வந்து புரியும் நான் வந்து நினைக்கிறேன். அதாவது சங்கிலாவனோட அண்டர் ஆர்ஜின் ஸ்டோரி. இவர் வந்து எப்படி வந்து இந்த அமெரிக்காவுக்கும் வந்து வந்தார், அந்த மாதிரியான விஷயங்களை இப்போ நம்மக்கிட்ட வந்து காட்டியிருக்காங்க. மீதி விஷயங்களை வந்து நீங்கள் வந்து சோலோலிங்கில் வந்து பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. அது மாதிரி வந்து சோலோலிங் எரைஸ் கேம் சைடில் இருந்து அண்டர் ஆர்ஜின் ஸ்டோரி வந்து நாம் பார்க்காத ஹண்டர்ஸோட ஆரிஜினும், அதாவது அவங்க வந்து எப்படி வந்து உருவாகினாங்க, அவங்களுக்கான பேக்ரவுண்ட் ஸ்டோரி வந்து என்னென்னு தெள்ள தெளிவாக நம்மக்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான சில பல விஷயங்களை என்னோட சேனலில் வந்து நான் வந்து அப்லோட் வந்து பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து இனிமேலும் வந்து வரப்போகிற ஹண்டர்ஸோட ஸ்டோரியும் நான் வந்து அப்லோட் வந்து பண்ணுறேன். நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு நம்ம சங்கிலாவனோட ஸ்டோரியை வந்து பார்த்துட்டோம். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து லாரா ஹண்டரோட ஸ்டோரியை வந்து நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்னும் வந்து ஒரு 3 வாரம் வந்து கழிச்சு கிறிஸ்டோபர் ரீடோட ஹண்டர் ஆரிஜின் ஸ்டோரி வந்து வரும். அதையும் நம்ம வந்து பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்ஸ் ஆல்வேஸ் எம்ஜே. அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நான் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்ஸ்.